அண்மை செய்தி. மேற்கு வங்கத்தில் சோதனைக்காக சென்ற இடி அதிகாரிகள் மீது தாக்குதல் சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மீது தற்போது அமலாக்கத்துறையானது சோதனை செய்ய போது அங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் அவர்களை ஓட விரட்டி எடுத்த ஒரு சம்பவம் தற்போது அரங்கியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய பிரமுகர் தற்போது அவரை நேரடியாக அமலாக்கத்துறையின் சோதனையில் ஈடுபட சென்றிருக்கும் போது அவருடைய அந்த அமலாக்கத்துறையினுடைய வாகனங்கள் தற்போது அடித்து நொறுக்கப்பட்டு அதே போல அமலாக்கத்துறையினரும் ஓட விரட்டிய ஒரு காட்சி தற்போது சமூக வலைதளங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்போது தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அமலாக்க அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட முயன்ற போது தற்போது அடித்து எடுக்கப்பட்டு அதே போல அவர்களுக்கு கார்களும் தற்போது பாதிப்பை ஏற்படுத்தி அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த தொண்டர்கள் இந்த அடிதடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது கட்சியினருக்கு நேரடியாக நெருக்கமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதே போல அங்கு இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரசுடைய ஆதரவாளர்கள் என அனைவருமே ஒன்று சேர்ந்து அங்கு சோதனைக்கு வந்த இடி அதிகாரிகள் மீது தற்போது பயங்கர ஒரு தாக்குதல் நடத்தி அதே போல அங்க இருக்கக்கூடிய அவருடைய வந்த வாகனங்களையும் அடித்து நிறுத்தி உடனடியாக அவர்கள் திரும்ப செல்லுமாறு கோஷமிட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடாது, அங்கிருந்து உடனடியாக கிளம்புங்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தற்போது கோஷங்களை எழுப்பி அவர்களுடைய வாகனங்களை அடித்து நொறுக்கி அது மட்டுமல்லாது அவர்களையும் அடிக்க பாய்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அங்கு சோதனைக்கு சென்ற இடி அதிகாரிகள் அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறி இருக்கிறார்கள். அங்கு பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையிலிருந்து உடனடியாக இடி அதிகாரிகளை அந்த தொண்டர்களிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்று தற்போது அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரிணாமுல் காங்கிரசுடைய தொண்டர்கள் இடி அதிகாரிகள் தாக்க முயற்சித்ததும் அதே போல அங்கிருந்து காவல்துறை உடனடியாக வந்து அவர்களிடம் மீட்டு உடனடியாக அங்கு அவர்களை வெளியேறியதும் அதே போல அவர்கள் கார்கள் சேதமடைந்தையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல வேளையாக உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் இடி அதிகாரிகளை மீட்டு அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரசுடைய பிரமுகர் இல்லத்துக்கு சென்ற இடி அதிகாரிகள் மீது கார்கள் உடைக்கப்பட்டு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.